வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் பற்றின சில விஷயங்கள் தான் பேச போகிறோம். இப்போது அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்க்கும்போது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவருடைய ஃபேன்ஸ் வந்து அவர் கூட நிற்பாங்க, செம ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ஃபேன்ஸாலேயே சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது, என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகே வந்து கேம்பாவை ப்ரொமோட் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ஃபேன்ஸே வந்து இல்லை, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க, எதிர்த்து கேள்வியுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு பக்கம் முட்டு கொடுக்குற கூட்டமும் இருந்தது, இல்லைன்னா வந்து சொல்லிட முடியாது. இப்போ அதே தான் விஜய்க்கு நடந்துட்டு இருக்கு. ஜெனியூனான விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க, வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் நாங்கள் முட்டு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த கூட்டமும் இருக்கு, அதுங்களெல்லாம் திருத்த முடியாது. இன்னொரு பக்கம் விஜய்க்கும் த்ரிஷாக்கும் நடுவில் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் தங்கி இருக்காங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க, வெக்கேஷன் போகிறாங்க, இப்படிலாம் நிறைய நியூஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது இது எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கு. ஸோ சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த டிவோர்ஸ்க்கான காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இவர் வந்து ஒரு நடிகையோட தொடர்பில் இருந்ததை நான் 2021 நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு தெரிய வந்தது, நான் போய் கேட்டேன், அவர் வந்து நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமும் அவர் நிறுத்தலை, கண்டினியூ பண்ணார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றுறது, ட்ராவல் பண்ணுறது, அப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் அந்த நடிகையை வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிகிட்டே வந்தது எனக்கும் என்னுடைய பசங்களுக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. சங்கீதாவுடைய இந்த பெட்டிஷன் நியூஸ் வெளியில் தெரிய வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்கலாம் நம்ப முடியாது, அவங்க வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, அது உண்மையா இல்லையாங்கிறது கோர்ட்ல நிரூபிக்கட்டும், நம்ம ஒரு பக்க ஸ்டோரி மட்டும் தான் கேட்டிருக்கோம், விஜய் அவருடைய தரப்பையும் நம்ம கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். சரி, ஓகே, அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து இதுக்கு டிஃபெண்ட் பண்ண போறாரா, என்ன பண்ண போறாருங்கிறத பார்ப்போம், பார்த்துட்டு தான் நம்ம பேசணும் அப்படின்னு. அதனால தான் நாமளும் அந்த டைமில் வந்து வீடியோ போடலை. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு, என் சைடை நானே சொல்லிடுறேன், சொல்கிறது என்ன காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏஜிஎஸ் கல்யாணத்தில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. ஸோ விஜய் த்ரிஷா ரெண்டு பேரும் ஒரே காரில் வந்து இறங்கி ஒரே மேட்சிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போயிருக்காங்க. இதில் என்ன ப்ரோ இருக்குது, இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, முன்னாடியிலேருந்தே தெரியும், நல்ல ஃப்ரெண்ட்ஸு வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க அப்படின்னு இப்போவும் ஒரு சில பேர் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயை சுற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, குறிப்பாக ஃபேமிலி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, ஃபேமிலி லைஃப் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து இறங்கியிருந்தா கூட இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிளில் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அஃபார் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நடிகை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மரியாதை கருதி அந்த நடிகையை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணலை, தேவைப்பட்டா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த நடிகையோட இவரை கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போதே இந்த சிச்சுவேஷனில் விஜய் வந்து ஒன்றா வந்து இறங்கியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்க கூடாதுங்கிறதான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் தனியாக வந்து வாழ்த்திட்டு போயிருக்கலாம், த்ரிஷா தனியாக வந்திருக்கலாம். சரி, நாங்கள் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வந்து இறங்குவோம் அப்படின்னா கூட நாங்கள் நண்பர்கள் மட்டும்தான், எங்களுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது, அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் வெறும் நல்ல நண்பர்கள், நான் வந்து இதை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விஜய் சைடில் இருந்தோ இல்லை த்ரிஷா சைடில் இருந்தோ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும். அப்படியும் எந்த ஒரு நியூஸும் வெளியில் வரல. அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் இருந்தது. தேவைப்பட்ட நடிகையுடைய பேரை நீ என்ன சொல்கிறது, நானே கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு விஜய் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஃபோட்டோஸை போட்டதுக்கே மன உளைச்சலுக்கு ஆளானோம் அப்படின்னு சங்கீதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோட்டோலாம் இல்லை, வீடியோ, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கல்யாணத்துக்கு போகிறோம் வரோம், உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சம்பவம் வந்து இருந்துச்சு. இதோட விட்டா பரவாயில்ல, இதுக்கடுத்து ஒரு ஈவெண்ட்டில் விஜய் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அது என்னுடைய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய ஃபேமிலியே அவருக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னா அப்போ வேறு என்ன தான் ஒர்த்துங்கிறது புரியல. இதுக்கு நான் ஒரு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வெங்கட் அவர் வந்து அவர் மனைவியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் வந்து சும்மாவே அவரை எல்லாரும் போட்டு அடிப்பாங்க, அவரை பற்றி எதையாவது சொல்லணும்னு நினைப்பாங்க. இப்போ வாண்டடாக அவரே வந்து மாட்டுறாரு, அவரே ரசீது எடுத்து நீட்டுறாரு. அப்போ அருன்னு அறுத்து தான் வந்து தள்ளுவாங்க, ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது, இது தப்பு தான், யார் பண்ணாலுமே தப்பு தான். ஆனால் ஃபேன்ஸில் ஒரு சில பேர் பொண்ணுங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை பெருக்கிறவனே 4-5 வச்சுருக்கான், நீ போய் பார்த்தியா, அவனே 4-5 வச்சிருக்கான், எங்க அண்ணன் வச்சிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன மைண்ட் செட்டு அப்படிங்கிறது புரியல. அவங்க வீட்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் போது, இல்லை அவங்களுக்கே இப்படி நடக்கும் போதும் இப்படி தான் ரொம்ப கேஷுவலாக வந்து பேசுவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னே தெரியல. இந்த மாதிரி அஃபேருமே ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏற்கனவே திராவிடம் நார்மலைஸ் பண்ணிடுச்சு. அஃபேர்லாம் சொல்லக்கூடாது, கள்ளக்காதல்லாம் சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வச்சிருந்தாங்க.
திருமணம் கடந்த உறவு, குடிகாரங்களை வந்து குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள்னு சொல்லணும். ஏன்னா கில்ட் இருக்கக்கூடாது. கில்ட் இருந்தால் நாளைக்கு திருந்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கில்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக சுதந்திரமாக தப்ப எல்லாத்தையும் சரியாக செய்யலாம். இப்போ அடுத்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவருடைய பர்சனல் லைஃப், அது வேற, ப்ரொஃபஷன் வேற. பர்சனல் லைஃப்பில் அவர் என்ன வேணால் பண்ணட்டும், அது அவருடைய வாழ்க்கை, அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுறாரா இல்லையா அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் தனி, ப்ரொஃபஷனல் லைஃப் தனி, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம்னா அது கண்டிப்பாக ப்ரொஃபஷனை அஃபெக்ட் பண்ணும். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம்னா அது பர்சனல் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். சப்போஸ் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரவே கிடையாது, அவர் சினிமாவில் நடிகராக மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும், ஃபேன்ஸுக்கு வருத்தமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நடிகனா நார்த்தஞ்சையும் குதிங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ பண்ணிட்டு போறாருப்பா, படம் நடிக்கிறாரா, நம்ம படத்தை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் சினிமாவை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன், மக்களுக்காக நல்லது பண்ண வரேன் அப்படின்னு வரும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவனாகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அவருடைய குடும்பத்துக்குடைய ஒன்னா இல்லை, ஒற்றுமையா இல்லை, பார்த்துக்கல, இவர் எப்படி நாட்டை பார்த்துக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ பல பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே நீங்க கேட்கலாம், ப்ரோ இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் மட்டும் எல்லாரும் பெர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் நீங்கள் எதுக்கு மாற்று சக்தின்னு புதுசாக வரீங்க? அவங்கள மாதிரி தான் ப்ரோ இவரும் அப்படின்னா அப்போ எல்லாருமே ஒன்று தானே. அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து அவருடைய டவுன்ஃபாலை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது, எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சுருக்காங்க, அது எப்போ வரப்போகுதுங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் நான் படமே நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இது ஒரு பக்கம். பர்சனல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. பர்சனல் லைஃப் அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. சரி, பொலிட்டிக்கல் லைஃபாவது ஸ்ட்ராங்காக போதா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இல்லை. ஆரம்பத்தில் விஜய் வரும்போது அவர் மேலே ஒரு பார்வை இருந்தது. ஓகே, இவர் புதுசாக வராரு, இவர் என்ன பண்ண போறாரு, இவர் எப்படி பேச போறாரு, இவர் என்ன செயல்படுத்த போறாரு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லார் மத்தியிலுமே இருந்தது. ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாத்தனமான ஒரு பேச்சு தான் வந்து இருக்கு. ரைமிங்காக பேசுறது, பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுறது, அண்ட் யாரோ எழுதி கொடுத்ததை அவர் படிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருதே தவிர அவரா வந்து உள்ள இருந்து சொல்றாரு மக்கள் பிரச்சனையை நான் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கேன், நான் இவ்வளோ பிளான் வச்சிருக்கேன், இது எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு அவரா சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா வரவே இல்லை. இப்போ இவங்க கொடுத்துட்டு வர வாக்குறுதிகளுமே நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வருஷத்துக்கு 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் 6 திட்டம், அது என்ன சூப்பர் ஓவர் மாதிரி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லி 1 சவரன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி திட்டம் 15,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வாக்குறுதியா படிக்கும்போது ஓகே நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா, சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நிதிக்கு எங்க போவீங்க? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. திமுக வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறமா 5 வருஷத்துல 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு சொன்ன அந்த வாக்குறுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஆண் இடையாளர், பெண்ணுக்கு பெண் இடையாளர். இது என்ன வாக்குறுதி, இது என்ன பாயிண்ட்ங்கிறதே இப்போ வரைக்கும் புரியல. இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு சொல்யூஷனா இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய விருப்பத்துக்கு எதிராக நாங்கள் எப்போதுமே செயல்பட மாட்டோம் அப்படின்னு. விவசாயிகள் பல பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். யாருடைய விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் செயல்பட மாட்டீங்க? ஆக்சுவலாக விவசாயிகளுடைய நலனுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கணும். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன சொல்ல போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லியுமே இப்போ வரைக்கும் யாரும் கூட்டணிக்கு வரல, தனியாக தான் வந்து இருக்காங்க. பட் இப்போ என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து என்டிஏ அலையன்ஸ் கூட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் உண்மையாக பொய்யாங்கிறது கன்ஃபார்மாக தெரியல, சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது நீ அமெரிக்காக்கே போயிடு சிவாஜிங்கிற அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது, சினிமாலே இருந்திருக்கலாமோ, எதுக்கு இந்த அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் தளபதி விஜயை பற்றி, டிவிகே கட்சியை பற்றி, இப்போ போயிட்டு இருக்கிற இந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.